ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் என்ன பண்ணோன்னா மீன் குழம்பு மீன் வறுவலும் பண்ண போகிறோம். இப்போ தான் மீன் குழம்பு செஞ்சோம், மறுபடியும் இது சூப்பர் ஸ்டைல் மீன் குழம்பு அப்படின்னே சொல்லலாம். என்னென்னா மாங்காயும் முருங்கைக்காயும் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பரான ஒரு மீன் குழம்பு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். நம்ம எப்பயுமே நல்ல காரசாரமாக புளிப்பாக மீன் குழம்பு செய்வோம் பார்த்திங்களா, அந்த மீன் குழம்புல கொஞ்சம் தேங்காயெல்லாம் ஊற்றி அப்படியே மீன் குழம்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம முன்கூட்டியே எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீன் நம்ம எந்த மீன் வாங்கினாலும் சரி அதை கொஞ்சம் மசாலா தடவி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த மூணும் கொஞ்சம் சும்மா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற விட்டுருவேன். அதுக்கு மேலே ஊறினாலும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சோம்னா நமக்கு மீனில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால் ஊற வச்சுருவேன். அது மாதிரி தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற மீன் பார்த்திங்கன்னா வெலை மீனில் தலை வாழெல்லாம் போட்டு தான் குழம்பு செய்ய போகிறேன். மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டு தலையும் வாழும் மட்டும் போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறேன். நல்லா ஒரு கையளவுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டுடலாம். கூடவே ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து போட்டுட்டு கூடவே வெந்தயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலை. வெங்காயம் அதிகமாக வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம அரைக்கிறப்பையும் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இதில் கொஞ்சமாக தான் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வர்றப்போ ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் மாங்காயும் சேர்த்துக்க போகிறோம், அதனால் புளிப்பு பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி, குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் பொறுத்து நீங்கள் உப்பு போட்டுக்கணும். இந்த டைமில் நல்ல மசாலாலாம் போட்டு தண்ணியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கூடவே ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மாங்காய் ஒரு பாதி மாங்காயை வெட்டி ஒரு இந்த மாதிரி 4-5 துண்டு எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாங்காய் போடுறதுனால புளிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம மீனும் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தலையும் வாழும் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துட்றேன். எல்லாமே ஒட்டுக்க சேர்த்துக்குங்க. காய்கறி கூடையே மீனையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா அடுப்பை ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு வேக வச்சாச்சு. எல்லாம் ஒன்றா போட்டு தான் வேக வச்சுருக்கேன். முருங்கைக்காய், மாங்காய், மீன், மசால் எல்லாம் ஒன்றா வேகுது. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக விடுவோம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். முதல்ல என்னென்னா ஒரு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சாலே போதும். மாங்காயும் சீக்கிரம் வெந்துடும், முருங்காயும் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேகக்கூடிய பொருள் எதுவுமே நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் 10 நிமிஷங்கிறது ரொம்ப அதிகம். அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் இதுக்குள்ளேயே ரெடி ஆயிரும் குழம்பு. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுட்டேன். புளிப்பு மட்டும் உங்கள் தேவைக்கேற்ப அதிகம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மாங்காயில் புளிப்பு இருக்கிறதுனால புளிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் புளிப்புனாலே அலறுவாங்க, அதனால் புளிப்பு சேர்த்துக்கணும். அதே சமயம் மீன் குழம்புல புளிப்பு இருக்கணும். அதே சமயம் பல்லு கூசுகிற அளவுக்குலாம் புளிப்பு இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டா அந்த புளிப்பு ரொம்ப நம்மளை இது பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு மீன் குழம்பு செய்யணும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு நல்லா வேக விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும், இன்னொரு பக்கம் நம்ம மீனை பொரிச்சோம்னா சைடில் உட்காந்து மீன் குழம்பு வேகிறக்குள்ள ஒரு சைடில் 2 மீன் சாப்பிட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. அதனால் மீன் ஒரு பக்கம் பொரிக்க போகிறேன். இதுக்கு ரெசிபி நான் வீடியோவில் சொல்லலை. ஏன்னா எப்போவுமே இந்த மீன் உங்களுக்கு நாங்கள் மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோவில் நிறைய இருக்குது. அதே மசாலா தான், ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் காட்டவும் இல்லை. இப்போ நான் மீனை பொரித்து ஒரு பக்கம் சாப்பிட போகிறேன்.
நல்லா மீன் குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வெந்திருக்கும் மீனெல்லாம். அதெல்லாம் வேகாதெல்லாம் சொல்லவே முடியாது, சூப்பராக வெந்திருக்கும். வாலும் தான் போட்டிருக்கேன். வாலுமே நல்லா வெந்து முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் மேலே மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை விட்டு இறக்கிடலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் பண்ணுறதுக்கு மீன் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் குழம்பையும் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சாப்பாடு வச்சுட்டு இறக்கியாச்சு. நான் மேலே கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு கொஞ்சம் தாளிப்பேன். அது போல் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மீன் வறுவல் மசாலா புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தெரியலை அப்படின்னா பின்னாடி இந்த வீடியோவை இந்த மீன் வறுவலோட என்னென்ன மசாலா போட்டேன் அப்படிங்கிற வீடியோவை பின்னாடி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்லா சுட சுட சோறு, சுட சுட மீன் வறுவல், குழம்பு மட்டும் தனியாக ஊற்றி எடுத்து வச்சுருவோம் ஒரு ஓரம். அப்படியே இதில் ஒரு மீன் குழம்பு ஊற்றி, நான் தலை போடல, தலை வந்து தனியாக உட்காந்து சாப்பிடணும், அதனால் தலையை வந்து அப்புறமா போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சுட சுட மீன் குழம்பு, முருங்கைக்காய் ஒன்று மாங்காய் ஒன்று போட்டு அப்படியே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கலரே ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில். இதே போல் மீன் குழம்பு நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீன் குழம்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் டெய்லி செய்கிற மீன் குழம்புக்கும் இந்த குழம்புக்கும் உண்மையாகவே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்காக முதல்ல செய்வேன் அந்த மீன் குழம்பு நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு விதமான ஒரு டேஸ்ட்டுனா இந்த மீன் குழம்பு ஒரு விதமான டேஸ்ட். அப்பப்போ ஒவ்வொரு விதமாக செஞ்சு சாப்பிட்டா நமக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் இல்லையா? அதனால தான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு மசாலா தடவுறதுக்கு என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்ட அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துருவோம். அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால தான் நம்ம மீன் வறுவல் வந்து அதாவது காரம் அடிக்காமல் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து மீன் வறுவல் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் அடிக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டிங்கன்னா மீன் வந்து பாத்திரத்தில் ஒட்டாது, அந்த கருகின ஸ்மெல் வந்து நமக்கு தெரியாது. கருகின ஸ்மெல் ஏன் வருதுன்னா நம்ம மீன் சட்டியில் வந்து அடி பிடிக்கிறதுனால தான் அந்த கருகிற ஸ்மெல் வருது. அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒட்டவும் செய்யாது, ஒட்டாமல் இருந்தால் காரமும் அடிக்காது. 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது குட்டியாக இருக்கிறதுனால தான் அதிகமாக சேர்க்குறேன். இது போல் ஒரு லெமன் சேர்த்துடலாம். நல்ல சாறு ஒரு லெமன் சேர்த்துட்டு அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை கலந்துடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போல் பேஸ்ட் போல் கலந்து எடுத்துக்கணும். அடுத்து இப்போ மீன் தடவிடலாம். நம்ம வந்து முதல்ல அந்த மசாலெல்லாம் போட்டோம் பார்த்திங்களா, அந்த மசால் போடுறப்போ நம்ம மீன் சேர்க்காமல் இருக்கிறதுனால என்னென்னா நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், உப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மசால் தடவி எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லா மீன்லேயும் மசால் தடவிடலாம். மீனுக்கு மசால் தடவியாச்சு. இப்போ இதை ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறிட்டு இருக்கட்டும். மீன் பொரிக்கிறதுக்கு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மீன் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. பொரிச்சுக்கலாம். நான் வந்து மீன் வந்து எண்ணெயில் போட்டாச்சு. உடனே திருப்ப வேணாம், கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் இப்படி விட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் வருது பார்த்திங்களா. அந்த கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்தோம்னா தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுப்பாக வெந்திருக்கு பாருங்கள். இதே போல் மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக பொரிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் வச்சுருந்து இன்றைக்கோ நாளைக்கோ இப்படி கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நீங்கள் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் இந்த மாதிரி மசால் தடவி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை உடனே ஒரே நாள்லேயே செஞ்சுருவோம் அப்படின்னா உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்த நாளும் சேர்த்து வச்சுருப்போம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக போட்டுட்டு
நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.